மெஹர் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பூசணிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக இப்போ நல்ல முழு பூசணிக்காயாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வச்சு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க சேர்ந்து சமைக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூசணிக்காயை முழு பூசணிக்காயை நம்ம கட் பண்ணி அதில் இருக்கிற அந்த விதை, அந்த பஞ்சுமாக இருக்கிறது, அந்த தோல் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சக்கையெல்லாம் எடுத்துட்டு அந்த பூசணிக்காயை நம்ம காய் சொரவியில் நல்லா சொரவி 2 பவுல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். 4 கிலோ பூசணிக்காய் நம்ம எடுத்து வச்சிருந்த பூசணிக்காய் 4 கிலோ இருந்துச்சு. அதை நான் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 4 கிலோ பூசணிக்காய்க்கு இந்த 1/2 கிலோ சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நான் அல்வாவுக்கு தேவையான முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அல்வாவுக்கு தேவையான நெய். இது பார்த்திங்கன்னா சர்க்கரை நான் ஏலக்காய் என்ன பண்ணியிருக்கிறேன், சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா ஏலக்காய் முழுசாக அப்படியே போடும்போது நம்ம வாய்க்கு சக்கையாக வரும். அதனால நம்ம சர்க்கரையில் பொடிச்சு வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கேசரி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம மஞ்சள் கலர் போடலாம், நம்ம சிகப்பு கலர் வேணாலும் சிகப்பு கலர் போடலாம். வேணும்னா நம்ம குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடாய் கொஞ்சம் சூடு ஏறட்டும். கடாய் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம இந்த நெய் எடுத்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு இதில் ஊற்றிக்குங்க. நெய் கொஞ்சம் லேசாக சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த உடச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் போட்டுக்கலாம். லேசாக கொஞ்சம் பொன்னிறமாக கொஞ்சம் வரணும். ஏன்னா ரொம்பவும் கருகிடக்கூடாது. லேசாக கொஞ்சம் கலர் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து விடணும். கருகிட்டால் அது டேஸ்ட் போயிடும். கொஞ்சம் நல்ல லேசாக இந்த கலர் பொன்னிறமாக வரணும். வந்ததும் நம்ம என்ன பண்ணலாம், இது தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம முந்திரி எடுத்ததுக்கப்புறம் அந்த கடாயில் பார்த்திங்கன்னா அந்த கடாயிலேயே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பூசணிக்காய் சொருகி வச்சுருக்கிறத போய் எடுத்து நம்ம அந்த கடாயிலேயே போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இது பூசணிக்காய் இதில் போட்டிருக்கிறோம், துருவின பூசணிக்காய். இல்லை தண்ணி எதுவும் சேர்த்துறாமல் அதிலே அப்படியே கிளறி விடணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளறி விட்டு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணி விடும்போது கொஞ்சம் நம்ம லேசாக என்ன பண்ணலாம், கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். நம்ம மூடி போட்டு வச்சுருக்குறோம், அதை எடுத்து பார்க்கலாம். மூடி ஏன் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இது நல்லா கிளறி விடணும். ஏன்னா அப்போ தான் நல்லா வெந்து மசிஞ்சு வரும். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வேகணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நம்ம மூடி போட்டு வைக்கும்போது தான் நம்ம சீக்கிரம் அது வேக்காடாகும், சீக்கிரம் ஆகும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ண முடியும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். அதனால் மூடி போட்டுக்கலாம். இப்போ நான் இதை எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்து பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் இந்த குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி நெய் விடலாம். நெய் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் நெய் ஒட்டுற மாதிரி கிளறி விடுங்க.
கலரி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை பரவலாக போட்டு விட்டுக்கலாம். சர்க்கரையை போட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் அந்த சர்க்கரை வந்து வர மாதிரி கிளறி விடணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏலக்காயில் பொடிச்சு வச்சுருக்கிற இந்த சர்க்கரையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு எல்லா பக்கமும் சர்க்கரை ஏலக்காய் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விடணும். பார்த்திங்கன்னா நல்லா அந்த சர்க்கரையை போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்காம நல்லா கலரி விடணும். எல்லா பக்கமும் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற அளவு கலரி விட்டுக்கணும். கலரி விட்டு இப்போ கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணலான்னா மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கண்டிஷனில் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கலரி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து வச்சுருக்க கேசரி பவுட்ரு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். தேவையான நம்ம கலர் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விடணும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணலான்னா இந்த கரண்டியில் பரவலாக ஒரு 2 கரண்டி நெய் சேர்த்திக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அடியில் வந்து அடி பிடிக்காமல் நல்லா இதாக வரும். நெய் எல்லா பக்கமும் நெய் வந்து கலங்கி விடுற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கணும். நம்ம கலர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இந்த அளவு சேர்த்துருக்கேன். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் அதிக நேரம் மூடி வைக்கக்கூடாது. கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நெய் அது இது அல்வா பார்த்திங்கன்னா அடியில் உக்காந்துக்குச்சுன்னா அது டேஸ்ட் போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இது கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா உருண்டு திரண்டு வர அளவுக்கு கலரி விட்டுருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த வறுத்து வச்சுக்கிற முந்திரியை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா எடுத்து பரவலாக எல்லா பக்கம் அப்படியே போட்டு விட்றணும். ஏன்னா இப்போ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அல்வா வந்து தயாராகிரும். அது நம்ம முந்திரி இப்பயே போட்டு விட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அல்வா வந்து சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல 4 கரண்டி நெய் ஊற்றிருக்கிறோம். அதனால் இப்போ நெய் தேவைப்படாது. பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்ல சுவையான அல்வா வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுவையான நல்ல கலராக நல்ல சுவையான நமக்கு அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த அளவில் வந்து எடுத்து செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம கலர்ஃபுல்லாக சுவையான அல்வா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.